அன்புள்ள தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் அநாகத சக்கரம் என்று 4வது சக்கரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு இந்த 4வது சக்கரத்தில் என்ன தொழில் நடக்கிறது என்றால், மறைத்தல் என்ற தொழில் நடக்கிறது. 5 தொழில்கள் முன்னமே நம்ம பார்த்தோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். இது என்னென்னா, இந்த சைவத்துக்கு ஒரு சிறந்த, இந்த சைவத்தில் மட்டும்தான் இந்த 5 தொழில்களும் சிறப்பாக கூறப்படுகிறது. அது ஒரு சிறந்த அம்சமாகும். சைவ சித்தாந்தத்தில் இந்த 5 தொழிலை செய்யக்கூடிய சிவன் எப்படியெல்லாம் ஒவ்வொரு சக்கரத்தில் இருந்து மற்ற மூர்த்திகளை கொண்டு அந்த தொழிலை நடத்துகிறார். இது ஒரு சிறப்பு அம்சம். இந்த அம்சம் வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. இந்த 4வது சக்கரங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த சக்கரத்தை பற்றி விரிவாக நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். மறைத்தல் தொழிலுக்கு திருமந்திரத்தில் திருமூலர் கொடுத்துருக்க பேர் என்னென்னா திரோபவம். அது திரோதானம் என்று கூட சொல்லுவார்கள். திரோபவம் அல்லது திரோதானம். அதிலிருந்து ஒரு பாடல் எடுத்துக்குவோம். திரோபவம் என்றால், அதாவது மகேஸ்வரன் இந்த சக்கரத்துக்கு அதிபதி. சிவன் மகேஸ்வரன் வடிவத்தில் இருந்து தன் தொழில் செய்கிறார். அவர் அந்த தொழில் செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. என்ன நாம் என்ன நடக்குதுங்க தெரியாத நிலையிலே வினைபோகங்களை அனுபவித்து வருவதற்கு சிவன் உதவி புரிகிறார். அதுதான் மறைத்தல். அதற்குள்ள பாடல் எப்படி இருக்குதுன்னா, உள்ளத்து ஒருவனை உள்ளுற ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதே. இதற்கு விளக்கம் பார்க்கலாமா? முதல் அடி, அதாவது உள்ளத்து ஒருவனை, உயிருக்குயிராய் நம் உடம்புக்கும் ஒருவனும். அதாவது என்னன்னா, சிவனானது மகேஸ்வரன் வடிவில் இருக்கும் அந்த ஒருவன். உள்ளுரு ஜோதியை, இந்த மனமண்டலத்தில் உள்ளே எழுகின்ற பேரொளி பிளம்பாக இருப்பவனும், உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, நம்முடைய உள்ளத்தை விட்டு சிறிதும் நீங்காத பெருமானும். அடுத்தது, உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் நெஞ்சிலே உடனாய் வீற்றிருப்பினும் உள்ளம் அணைவு உறவு அறியாது. நெஞ்சம், நம்மளுடைய நெஞ்சம் மல மறைப்பினால், மும்மலம் சொன்னபடி பார்த்தோம்ல, மலம் மறைப்பினால்
அந்த பெருமான், அந்த மகேஸ்வரன் இன்ன தன்மையன் என்று யாரும் உணர முடியாது. அப்படி இந்த மும்மலங்களின் மறைப்பினால் உலக போகத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும் சீவன் இறைவனை உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அறிய முடியாது அப்படிங்கிறத அந்த பாட்டு, இந்த பாட்டினுடைய பொருள் வச்சுங்களா. ஸோ இதில் இன்னும் நிறைய பாடல் பாடியிருக்காரு. எனக்கு இது சுலபமான ஒரு பாடல் எடுத்து உங்களுக்கு நான் இது சுலபமாக இருக்கிறதாக எனக்கு தோணுச்சு. அதனால் இது உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 10 பாடல் பாடியிருக்கார் இதுலேயே. வச்சுங்களா. ஸோ இதுக்கு சம்பந்தமான இது அநாகத சக்கரம். இந்த அநாகத சக்கரத்தில் இருந்து ஈசன் மகேஸ்வரனாக இருந்து மறைத்தல் தொழிலை செய்து வருகிறார். நம்ம பிறக்கும் பொழுது, அதாவது தாய் கருவுற்ற போது நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் சில கணக்கெல்லாம் போட்டு இந்த நாளில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுவார். அது கிட்டத்தட்ட துல்லியமாக இருக்கும். ஏறக்குறைய அந்த நாளில் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ என் மனைவி, எனக்கு 2 குழந்தைங்க, ஒன்று பெண்ணு ஒரு ஆண். முதல்ல பெண், அப்புறம் ஆண். இங்கே இருக்கிற சிகாகோ பகுதியில் இருக்கிற ஒரு டாக்டர், ரொம்ப சிறந்த கைனகாலஜிஸ்ட். அவர் என்னென்னா 2 குழந்தைகளுக்கும் என்ன தேதி சொன்னாரோ அந்த தேதியில் தான் அவங்க பிறந்தாங்க. முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. ஸோ அதனால் இந்த பிறப்பு என்னைக்கு நடக்க போகுதுங்கிற ஓரளவு நம்ம ஓரளவு நமக்கு உறுதியாக தெரியும். இந்த காலத்தில் என்னென்னா ஒரு நாளை குறித்திக்கிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, நம்ம எப்போ இறப்போன்னு சொல்ல முடியுங்களா? அந்த தேதியை அவர் மறைத்து வைத்துள்ளார். இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடைசி காலத்தில் வயசாகி படுத்துக்கிட்டு இழுத்துட்டு கிடக்கும். என்ன எல்லாம் நினைப்பாங்க, போயிடக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா அப்படியும் அந்த நேரம் வரும்பொழுது தான் இந்த உயிர் உடலை விட்டு பிரியும். அந்த நேரத்தை யாரும் சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதான் மறைத்தல் தொழில். இப்போது இதற்குள்ள ஒரு பாடல் சௌந்தர்யிலிருந்து பார்ப்போம். அந்த பாடல் அதாவது இந்த 4வது தத்துவம் என்று சொல்லப்படுகிற காற்று தத்துவம், அது அநாகத சக்கரத்துக்கு பொருந்தி வரும். ஏன்னா இருதயம் அநாகத சக்கரத்தில் தான் இருக்குது. அதுக்கு பேர் ஹார்ட் சென்டர் கூட சொல்லுவாங்க. என்னுடைய தன்மையை நல்லா விழிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு அப்புறமேலு இந்த சக்கரத்துக்காக உள்ள முக்கியமான தன்மைகளை நம்ம பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படின்னா, சமுன்மேலத் சம்வித் கமலா மகரந்த ஏக ரசிகம் பஜே ஹம்சத் வந்த்வம் கிமபி மகதாம் மானசசரம் யதாலாப தஷ்டாதச குணித வித்யா பரிணதிய யதா தத்தே தோஷாத் குணமகில
மத்பயா பய இவ. இது அநாகத சக்கரத்தை பற்றி உள்ள பாடல். பாடல் நம்பர் 38. வாய்வு தத்துவத்துக்கு உரிய பாடல். இதனுடைய இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, நன்றாக மலர்ந்த ஞான தாமரையின் ஆனந்தமாகிய மகரந்தம் ஒன்றையே விரும்பி அனுபவிப்பவர்களும். யார் விரும்பி அனுபவிக்கிறாங்க? அவைகளும் மகான்களுடைய மனதாகிற மானச சரஸில் நீந்துபவைகளும், இப்படிப்பட்டவை என்று வர்ணிக்க முடியாதவைகளுமான 2 அம்சங்களை நான் பூஜிக்கிறேன். யாருன்னா, இந்த பாடலை எழுதின அந்த சித்தர், அந்த காலத்தில் யோகி. இது ஆனந்த லஹரி என்று சொல்வார்கள். இது எப்போ எழுதப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது, பாடப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. யாராக இருந்தாலும் சரி, அவர் சொல்கிறார் என்ன, பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்களுடைய என்ன இருக்குது, அவர்களுடைய இன்ப பேச்சிலிருந்தே 18 கணக்கிடப்பட்ட வித்தைகள் பரிணமிக்கின்றன. அவை குற்றத்திலிருந்து குணமனத்தையும் நீரிலிருந்து பாலை போல் பிரிக்கின்றன. இந்த கடைசியில் உள்ளதை நல்லா கவனிங்க. அவை குற்றத்திலிருந்து நீரிலிருந்து பாலை போல், நீரிலிருந்து பால் எப்படி பிரிக்கலாமோ அதே போல் குற்றத்தை பொறுக்காமல் குணத்தை மட்டும் பார்த்து, ஆன்மாக்களின் குற்றத்தை பொறுக்காமல் குணத்தை மட்டும் பார்த்து, அந்த குணத்தை மட்டும் பார்க்கும், அதாவது பிரித்து பார்க்கறது என்ன. அதனால் ஏன்னா யார் பார்ப்பான்னா, இந்த அன்பு கொண்டவர்கள் ஏன்னா அவங்க சரியா விடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன நல்ல குணம் இருக்குது அதை பார்ப்போம். தப்பு செய்கிறது இயற்கை. நல்ல குணத்தை பார்த்து அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு போவோம். அப்படி பெருந்தன்மையாக வருவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சில பேர் எப்போ பார்த்தாலும் ஒருத்தருடைய குற்றத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அந்த பெருந்தன்மையாக குற்றத்தை பார்க்காம குணத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கு நல்லா அந்த தனிப்பட்ட நபரை தைரியப்படுத்தி அவர்களை ஊக்குவித்து வழி காட்டி கொண்டு இருப்பவங்களும் இருக்காங்க. அது எப்போ வரும்னா, நம்ம மனதுக்குள்ளே அன்பு வரும்பொழுது அது வரும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த அநாகத சக்கரம் அன்பு பெருகும் ஒரு சக்கரம். இங்கே தான் உண்மையான பக்தி ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். அந்த சக்கரத்தினுடைய அமைப்பை வைத்து அந்த விரிவாக இதை பார்க்க போகிறோம். ஆச்சுங்களா? ஏன்னா இங்கேருந்து தான் இது எப்படின்னா, அங்கே பாருங்கள், கீழ்நிலையில் 3 சக்கரம், இந்த அநாகத்துக்கு மேலே 3 சக்கரம் இருக்குது. அதாவது 3 சக்கரம்னா அதுக்கு மேலே இருக்குது விசித்தி, ஆன்னி, சகசிராரம். சகசிராரம் என்பது சக்கரம்னு சொல்லக்கூடாது, அது சகசிர தலம். ஸோ அதையும் சேர்த்து 3. இந்த அநாகத சக்கரம் நடுவில் இருக்குது. அதற்கு கீழே 3 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம். ஸோ அநாகத சக்கரம் ஒரு சென்டர், அதாவது சென்டர் சக்கரம் ஆஃப் த பாடி. நடுச்சக்கரம், உடம்புலேயே நடுச்சக்கரம் தான். அதனால் எதுக்கு இதோட சொல்கிறேன்னா, இந்த சக்கரத்துக்குள்ள ஒரு தனித்தன்மை என்னென்னா, இந்த சக்கரம் வரையிலும் இப்போ தியானம் பண்ணுறவங்களுக்கு, குண்டலினி பயிற்சி பண்ணுறாங்களே, அந்த குண்டலினி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த சக்கரம் வரையிலும்
இந்த சக்தி வந்துருச்சுன்னா அந்த பல மாறுதல்கள் தன்னுடைய அந்த சாதகனுடைய மனதிலும் உடலிலும் பல மாறுதல்கள் அடையும். அந்த மனதில் வந்து பல மாறுதல்கள் அடையிறத நல்லா உணர முடியும். அதாவது நண்பர்களோட பழகுறோம், பல உறவினர்களோட பழகுறோம். அவர்கள் வந்து தப்பு செய்கிறது இயற்கை. ஆனால் அதை கண்டு கோபப்படாமலும் அவர்களை பழி சொல்லாமலும் நல்லா உணர்ந்து கொண்டு ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய மனப்பான்மை வரும். அவங்க மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கிறது பதிலாக அவர்கள் மேலே ஒரு அன்பை செலுத்தி அவங்கள திருத்த பார்ப்பாங்க. அந்த குணம் வந்து இந்த சக்கரத்தில் தான் ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்கிறேன், அநாகத சக்கரம் ரொம்ப முக்கியமானது. என்ன, இந்த வாயு வந்து எல்லா இடத்துலையும் பரவும் இல்லையா? வாயுக்கு இந்த டைரெக்ஷன் தான் போகணுங்கிறது கிடையாதுல்ல. அதே போல் இந்த சக்கரத்துக்கு வந்த பிறகு அந்த சக்தியானது மேலேயும் போகும், கீழேயும் போகும், முன்னும் பின்னும் போகும். பல இடத்துக்கு அந்த சக்தி போகக்கூடிய தன்மை உள்ளது. ஆகையினால தான் இந்த சக்கரம் முக்கியமானதுன்னு சொல்கிறேன். இன்னும் இருக்குது, இன்னும் சொல்ல தான் போகிறேன். இந்த 3 சக்கரம் சொன்னேன்ல, கீழே இருக்க 3 சக்கரம், அது வந்து எப்படின்னா ஒரு 3 கிரந்தின்னு சொல்லுவாங்க. கிரந்தினா முடிச்சு. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. இது வந்து இந்த கீழே இருக்க 3 சக்கரத்துலையும் இருக்குது. அந்த முடிச்சு வந்து அந்த சக்தி மேலே வர முடியாத அளவுக்கு தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பயிற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கு 4வது காரணம் என்னென்னா, இந்த 3 சக்கரங்களும் விடுபெறுவதற்கு ரொம்ப நாளாக ஆகும், வருஷக்கணக்கில் ஆகும். அது விடுபட்டுருச்சுன்னா, அந்த முடிச்சுகள்லாம் அவிழ்ந்துருச்சுன்னா, 4வது சக்கரத்து வந்துச்சுன்னு வச்சுங்க, அதிலிருந்து சக்தி எப்பவுமே மேல் நோக்கி போகிறதுக்கு தான் எத்தனிக்கும். இந்த 3வது சக்கரம் வரலும், மணிப்பூரகம் வர வர என்ன ஆகுனா, இப்போ சக்தி வந்து மூலாத்திலேருந்து சுவாதிஷ்டானம் வருதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய இயற்கை சுவாபம் வந்து திரும்ப கீழே போயிடும், மூலாதாரத்துக்கு போயிடும். அதே போல் மணிப்பூரகத்து வரக்கும்போதும் திரும்ப கீழே போகிறது தான் பார்க்கும். அந்த 3வது சக்கரத்துக்கு மேலே வந்து அநாகத சக்கரத்துக்கு வரும்பொழுது அந்த சக்தி வந்து கீழே போகிறத விட மேல் நோக்கி செல்ல தான் முயற்சி எடுக்கும். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அதனால் இந்த முதல் 3 சக்கரமும் என்ன தான் முயற்சி எடுத்தால் கூட அது கீழ் நோக்கி போகிறதுக்கு தான் எத்தனைக்கும் அந்த சக்தி. 4வது சக்கரம் வரும் பொழுது அந்த 4வது சக்கரத்தினுடைய தன்மை, அதை மேலே அனுப்பக்கூடிய அந்த தன்மை அதற்கு இருக்குது, அந்த 4வது சக்கரத்துக்கு இருக்குது. அதுக்குள்ளே தலைவன் யார்? மகேஸ்வரன். இப்போது இதுக்குள்ளே இந்த படம் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த படத்தை நல்லா பாருங்கள். மகேஸ்வரன் சிவனாக இருக்கார் இல்லையா? அப்புறம் சக்தி 4 தலையோட காட்சி அளிக்கிறாப்புல. இங்கே வந்து இந்த சக்தி வந்து ஆனந்த சுரூபி. இது கீழே இருக்க 3 பெண் தெய்வமும் கொஞ்சம் கோபமாகவும் கொஞ்சம் கொடூரமாகவும் காட்சி அளிப்பாங்க. இதில் அப்படி இல்லை, ஆனந்தமாக காட்சி அளிப்பாங்க. அந்த சக்கரத்தினுடைய அந்த படத்திலலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனை பெட்டல் இருக்குது பாருங்கள். அதை இதழ்கள்னு சொல்கிறோம்ல, அந்த இதழ்களை என்னென்ன எத்தனை வரும்? 12 வரும். ஓகே, இப்போ இந்த பாட்டுக்கு போகும் முன்னாடி. இப்போ இந்த சொல்லும் பொழுது இந்த 3 எல்லா சக்கரத்தையும் சொல்லும் பொழுது முதல்ல ஒரு பாட்டு பாடினேன் இல்லையா? அதாவது 4ம் 2 3 2 5 இப்போது இந்த 2 என்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். 2 என்றால் 12. என்ன, இந்த 2ஆலையும் 6ஆலையும் பெருக்கேன் 12 இல்லையா? ஸோ 12 இதழ்கள் அப்படின்னா 12 மந்திரங்கள் இதுக்கு இருக்குது. இதுக்கு பீஜ மந்திரம். இந்த 12 இதழ்களை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம்.
அந்த பெரும் வட்டம் இருக்குல்ல, அதற்கு இடையில் என்னென்ன இருக்குது பாருங்கள். கீழே ஒரு மான் இருக்குது, அப்புறம் சிவபெருமான் தியான நிலையில் உட்கார்ந்துருக்காரு, கங்கை பிரவாகம் பார்க்கலாம். அடுத்தது அம்பாள் 4 முகங்களை கொண்டு கேடயமும் கத்தி வைத்திருக்காரு. அப்புறம் நல்ல கவனிங்க, அதில் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் இடையில் அந்த மந்திரம் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மந்திரம், அதுக்கு பேர் மூல மந்திரம். அப்புறம் அந்த பெட்டல், அந்த இதழுக்கு பீஜ மந்திரங்கள் 12. மூல மந்திரம் என்ன, இதுக்கு யங், அதுதான் மூல மந்திரம். அப்புறம் இந்த நல்லா கவனிச்சிங்கன்னா 2 முக்கோணம் இருக்குது பாருங்களேன். அறுகோணம் மாதிரி தெரியுது இல்லையா, அறுகோணம் இதில் இருக்குது பாருங்கள். இந்த அறுகோணம் 2 முக்கோணம், ஒன்று மேல் நோக்கி ஒரு முக்கோணமும் இன்னொன்று கீழ் நோக்கி உள்ள முக்கோணமும் இல்லைங்களா. அதில் ஒரு முக்கோணம் மேல் நோக்கி இருக்கிற முக்கோணம் ஆக்சுவலி என்னன்னா சிவனை குறிக்கும், கீழ் நோக்கி இருக்கிற முக்கோணம் சக்தியை குறிக்கும். இந்த 2ம் சேர்ந்து அறுகோணமாக காட்சியளிக்கிறது. அதனால் என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல சிவனும் சக்தியும் ஒன்று சேருகிறார்கள். இங்கே தான் நல்ல குணங்கள்லாம் ஏற்படும். அதாவது எப்படின்னா, கீழ் சக்கரத்திலேருந்து மேலே வர வர கீழ் சக்கரத்தில் அதிகமான கெட்ட குணங்களும் சில நல்ல குணங்களும் தோன்றும். இந்த மணிப்பூரை வரலாம். இந்த 4வது சக்கரம் வரும்போது சில கெட்ட குணங்களும் அந்த கர்ம வினைகள் அடிபட்டு நம்மளுடைய மனம் பக்குவப்படும். ஒவ்வொரு சக்கரத்துக்கு மேலே வர வர நம்ம மனம் பக்குவப்பட்டு வரும். இந்த அநாக சக்கரத்துக்கு வரும்பொழுது அப்படியே மனதில் நம்முடைய எண்ணத்தில் அப்படியே அன்பு ஊற்றெடுக்கும். இறைவன் மேலே ஒரு பக்தி, அபார பக்தி வரும். அது சாதாரண பக்தி இல்லை, அதுதான் அதாவது இறைவனை நன்காக புரிந்து கொண்டு, தத்துவ ரீதியாக புரிந்து கொண்டு பக்தி வரும். மூட பக்தி கிடையாது. இங்கே தான் ஆரம்பிக்கும். என்ன நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுடைய மதத்தினுடைய சிறப்பும் சொல்லலாம். ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு குழப்பமான மதம். நம்மளுடைய மதத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு சிம்பல் கொடுத்துருக்காங்க, ஒரு உருவம் இல்லைங்களா. அந்த உருவத்தை யார் கொடுத்தா? சித்தர் மகான்கள் கொடுத்தாங்க. ஆனால் அந்த உருவத்துக்கு பிறகு ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்கு பின்னால் தத்துவம் ஒளிந்திருக்கிறது. இந்த தத்துவத்தெல்லாம் புரிந்து கொள்ள அந்த உருவத்துக்கு மேலே நமக்கு ஒரு மரியாதையோ ஒரு பக்தியோ ஏற்படும். அங்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்தானம் தான் இந்த 4வது சக்கரம், அநாகத சக்கரம். சிவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சிவன் கோயிலுக்கு நம்ம போகிறோம் வர்றோம், அதெல்லாம் சரி. ஆனால் சிவனை பற்றி முழுமையாக நம்ம தெரிய சிவன் மேலே ஒரு அபார பக்தி வரும். அதே போல் ஒவ்வொரு மதத்தினரும் விஷ்ணுவை கும்பிட்றவங்க அவங்களுக்கும் அதே மாதிரி நிலைமை வரும். ஏன்னா அந்த குண்டலினி பயிற்சி பண்ணுறவங்க இவங்கள தான், இப்படிப்பட்டவர்கள் தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த மதத்தினரும் பண்ணலாம். ஒரு ஜீசஸை, அதாவது ஒரு கிறிஸ்டியன், மேல்நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியனாக கூட இருக்கலாம், இந்தியனை சேர்ந்த கிறிஸ்டியனாக கூட இருக்கலாம். அவர்களும் இந்த குண்டலினி பயிற்சி பண்ணாங்கன்னா அவர்கள் வழிபடக்கூடிய அந்த இயேசு பிரானையே முழுவதுமாக புரிந்து கொண்டு அவர் மேலே ஒரு அபார பக்தி வரும். ஆகையினால யார் எதை விரும்பி வணங்குகிறார்களோ கடவுள் அந்த உருவமாக காட்சியளிப்பார் என்று பகவத்கீதையிலே சொல்லுது இல்லைங்களா. அப்படி அதாவது கண்ணை மூடி வணங்கி ஒரு குருட்டு நம்பிக்கையாக வணங்குவது நிறைய பேர் இருக்காங்க. என்ன சரணாகதி அடைந்து நீயே தான் கதி என்று இருப்பவர்களும் இருக்காங்க. ஆனால் அந்தந்த தெய்வங்களை நன்காக புரிந்து கொண்டு அதன் மேலே பக்தி செலுத்துவது தான் பரபக்தி. என்ன
இப்போ மூடபக்தி செலுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய மனப்பக்குவம் இன்னும் முன்னுக்கு வரல. மனப்பக்குவம் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதனால தான் அப்படி இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பக்தி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கள குறைவாக சொல்லக்கூடாது. அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன, இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இல்லாத எல்லாமே அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம கூட வாழ்நாள் முடிஞ்சிடும். அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த பிறவியில் அவ்வளோதான் கொடுத்து வைத்தது. அந்த கர்ம வினைகளை அவர்களை மேல் நோக்கி கொண்டு செல்ல முடியாது. ஆனால் ஒரு பிறவியில் அவங்க வருவாங்க. விண்ணின்றி விழிந்து வினைக்கீடா மெய்கொண்டு. என்ன, எவரவருடைய வினைக்கு தகுந்த மாதிரி, அவருடைய வினைக்கு தகுந்த மாதிரி இறைவன் தன் நிலையிலேருந்து கீழே வந்து அவர்கள் உதவி புரிகிறார் இல்லையா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்களையும் கொண்டு சேர்ப்பார். என்ன, போயடைந்தார் விண்ணே அப்படின்னு ஒரு பாடல் முடிக்கும். வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே. அந்த வினைகள் தீர 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 ஒரு காலத்தில் அந்த சிவலோக பதவி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடையக்கூடிய தகுதியும் அவர்களுக்கு இருக்கும். அதுக்கு பல பிறவிகள் எடுக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த அநாகத சக்கரங்கிறது முக்கியமான சக்கரம் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதற்குள்ள மந்திரங்கள், மூல மந்திரம் யங் என்பது, பீஜ மந்திரங்கள் 12 மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரத்தை நான் இன்றைக்கி சொல்கிறதுக்கு பதிலாக அந்த குறிப்பிட நான் கொடுத்துட்றேன். இந்த பாடல் இருக்குல்ல, பாடலில் நான் கொடுக்குறேன் இந்த பாக்ஸில், இந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த இதில் வந்து இந்த 12 மந்திரத்தில் நாங்கள் சொல்லிடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அடுத்தது, இந்த மான் உருவம் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மான் உருவம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சக்கரத்துக்கு வந்து இந்த சக்தி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தியானம் பண்ண பொழுது அவர்களுக்கு மனதில் ஒரு துள்ளல், அந்த பக்தியினால் ஒரு துள்ளல் வரும். மான் எப்படி துளி துளி ஓடும். இந்த மானை கண்ணை பார்த்தீங்கன்னா கண் அப்படியே நம்மளை மயக்கும். அதற்போல் நம்ம வந்து மற்றவங்களை இழுக்கக்கூடிய சக்தி நமக்கு கொஞ்சம் வரும். அதுக்கு தான் இந்த மானை கொடுத்துருக்காங்க. மான் வந்து எவ்வளோ வேகமாக போகும், அதே போல் நம்மளுடைய மனதும் வேகமாக போகக்கூடும். காற்றுக்கு வேகத்துக்கு குறைவு இருக்குங்களா? என்ன, காற்று எவ்வளோ வேகமாக போகும். அதனால தான் இந்த மான் வந்து அதுக்கு ஒரு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, இதை பற்றி சொல்லலாம். இப்படியே நிறைய விஷயம் பேசிட்டு போகலாம் இந்த இதில் வச்சுங்களா. சும்மா இல்லை, இந்த இது வந்து இந்த சக்கரம் வந்து ரொம்ப முக்கியமான சக்கரம். ஏன்னா இதுதான் சென்டர், மேலையும் கீழையும். இன்னும் ஹையர் லோகா அண்ட் லோயர் லோகா, அதை பிரிக்கக்கூடியது. ஸோ அதனால் இந்த சக்கரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அப்புறம் சில இன்னும் கொஞ்சம் சொல்கிறேனே. எப்படின்னா, இந்த சக்கரத்துக்கு உள்ள அதாவது இந்த சக்கரம் எப்படின்னா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சக்கரத்துக்குள்ள பெண் தெய்வம் என்னென்னா, அதற்கு பேர் காகினின்னு பேர். ஏன்னா இந்த காகினி வந்து சாந்த சுரூபி, 4 முகங்களை கொண்ட சாந்த சுரூபி. இந்த காகினி இந்த சக்கரத்தை ரொம்ப ஹாப்பியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆச்சுங்களா. அப்புறம் இதோட குவாலிட்டி என்னென்னா, இந்த சக்கரத்தில் இருக்கிறவங்களுடைய குவாலிட்டி என்னென்னா, இந்த காகினி சக்தி என்ன பண்ணுன்னா, ஒருத்தருக்கு இந்த இதில், அதாவது ஆர்ட்டு, கலை, மியூசிக், சங்கீதம், அந்த பாட்டு எழுதக்கூடிய திறமை, இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொடுக்கும். ஏன்னா இந்த சக்கரம் தான் அதுக்கு காரணம். ஆச்சா. இப்படியே நிறைய, அதாவது இந்த சக்கரத்துக்கு பேரை பேலன்சிங் சக்கரன்னு பேர். எல்லாத்தையும் மேலே இருக்க சக்கரத்தையும் கீழே இருக்க சக்கரத்தையும் ஒரு பேலன்ஸ் உண்டு பண்ணுறது. ஸோ இப்படியே பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதில். ஏன்னா இவ்வளோ நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா, ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் பேசும்போது எங்கேருந்து வருது அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இது வந்து
சக்கராஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், எனர்ஜி சென்டர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹரிஷ் ஜொஹைரி என்று ஒருத்தர், அவர் தான் அந்த புத்தகத்தை நல்லா படம் போட்டிருக்காரு. அதில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் சொல்லுவதுக்கு இங்கே முடியாது. முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டேன் என்ன. ஸோ அதனால் இந்த சக்கரத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம விசுத்தி சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் இது சங்கீதத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணோம். ஆனால் அடுத்த சக்கரம் சங்கீதத்தில் திறமையாக முன்னுக்கு வர்றாங்கள, அது அடுத்த சக்கரம் தான். விசுத்தி தான் அதுக்கு காரணம். ஏன்னா தொண்டை சக்கரம், தொண்டையில் தான் நம்ம அந்த இடத்துல தான் பாடுறோம், வோக்கல் கார்டு இருக்குது இல்லையா. அதனால் அந்த தொண்டை இனிமையாகிறதுக்கு, இந்த குரல் இனிமையாகிறதுக்கு காரணம் அதுதான். அது அடுத்த சக்கரத்தை, விசுத்தி சக்கரத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம். அது ஆகாச தத்துவத்தை தன்னுள்ளே கொண்டு இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த அநாகத சக்கரத்தை பற்றி நான் சொன்னதை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதற்கு முன்கூட்டி என்ன நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.